கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தின் 5வது வாரம் வியாழக்கிழமை நம் அனைவருடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நாளிலே இன்று அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக சிந்தனையாக கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9 முதல் 11 முடிய இறை வார்த்தைகள். 3 இறை வார்த்தைகள் தான் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 3 இறை வார்த்தைகளும் எந்த அளவிற்கு ஆழமுள்ள செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறது. இறைவன் தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கின்ற அந்த அற்புதமான இனிய உறவு இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி அந்த அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காட்டிவிட்டது. அது என்னவென்றால், இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் இறை வார்த்தை, முதல் அத்தியாயம் நமக்கு சொல்லுவது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். தந்தை கடவுள் தன் மகன் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறாரோ அதே அன்பை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது வைத்திருக்கிறார் என்றும், நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து நடக்கின்ற பொழுது, என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது என் தந்தை எந்த அளவிற்கு மகிழ்ச்சி கொள்கிறாரோ அதுபோல நீங்களும் என்னுடைய அன்பின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது நானும் மகிழ்ச்சி கொள்வேன் என்று இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை பிள்ளைகளாகிய நாம் அனைவருமே அன்பு என்கின்ற ஒரு ஆழமுள்ள வார்த்தை மட்டுமல்ல, அது வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு செயல். அன்பு ஒன்றுக்காகத்தான் உயிரினங்கள் அனைத்தும் ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற, அது மிருகங்களாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தன்னோடு இருப்பவர்களுடைய அன்பு தனக்கு வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகளோடு மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றது, இந்த நற்செய்தி வாசகத்தின் இறுதி அத்தியாயத்திலே, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும் இவற்றை நான் உங்களிடம் சொன்னேன் என்று சொல்லுகிறார். ஆக என் மகிழ்ச்சி உங்களோடு இருக்க வேண்டும் என்றும் நம் மகிழ்ச்சி நிறைவு பெற வேண்டும் என்றால் எந்த அளவிற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றினாரோ அதேபோல நாமும் நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் இன்றைய ஆழமுள்ள செய்தியாக இருக்கிறது. அது நிறைவேற்றக்கூடிய கடமை என்ன? ஒன்றுமில்லை, அதிகமாக இயேசு நம்மிடம் அதிக கட்டளைகளை கொடுத்து விடவில்லை. ஒன்றே ஒன்று மட்டும்தான். எந்த அளவுக்கு தந்தை தன் மகன் மீது அன்பு வைத்திருந்தாரோ, ஏன் அந்த அளவிற்கு அன்பு? தன்னுடைய வார்த்தைக்கு இணங்கி, தன்னுடைய கட்டளைகளுக்கு இணங்கி தன்னோடு இருந்தவர் மனித உடல் எடுத்து இந்த மண்ணுலகிலே நமக்காக தன்னையே கையளித்திருக்கிறார். ஆக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இருக்கின்ற உடன்பிறப்புகள், நாம் பணி செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய உடன் உழைப்பாளர்கள், நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், இவர்கள் அனைவரிடமும் நம்முடைய சொல்லும் செயலும் இறைவனை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இதை மட்டும் நாம் செய்து முடித்தோம் என்றால் இதைவிட வேறு எதுவும் நாம் இறைவனை மகிழ்ச்சிவிக்க முடியாது. எனவே இன்றைய நாளிலே ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நம்மை அர்ப்பணித்து இறைவனோடு என்றும் இணைந்து வாழ இந்த நாட்களிலே நம்மை இணைத்துக் கொள்வோம். இந்த சிந்தனைகளோடு இன்று அன்னையாம் திரு அவை உங்களையும் என்னையும் இன்னும் ஆன்மீக பயணத்தில் ஆழமாக பயணிக்க கொடுத்திருக்கின்ற மாபெரும் புனித அத்தனாசியார். ஏறக்குறைய 295ஆம் ஆண்டு எகிப்து பகுதியில பிறந்த இந்த மாபெரும் புனிதர் தன்னுடைய பிறப்பின் வழியாக இறைவனுடைய திட்டத்தை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். இருப்பினும் இவருக்கு இந்த ஆன்மீக சிந்தனைகளையும் இறை பக்தியையும் தனக்கு ஆழமாக கொடுத்தவர்கள் தன்னுடைய பெற்றோர்களும் தன்னுடைய அத்தையும் என்று தன்னுடைய குறிப்பேட்டிலே இவர் இவ்வாறு பதிவு செய்திருக்கிறார்.
இவர் கல்வி பயின்றது அலெக்சாண்ட்ரிய ஆயர் வழியாக கற்றுக்கொண்டு அவரிடத்திலே இவர் அழகாக ஒரு பயிற்சியாளராகவும் அவருடைய செயலராகவும் பணியாற்றியிருக்கிறார். அவர் வழியாக அவர் கல்வி தெரிந்து கொண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இவருடைய வாழ்க்கையிலுடைய நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் 325 நெசையா பொதுச்சங்கத்தில் இவரும் அதில் பங்கெடுத்திருக்கிறார். ஏறக்குறைய 24 வயது தக்க இந்த மாபெரும் புனிதர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்றால் உலகம் போற்றக்கூடிய அளவிற்கு பெருமையாக சொல்லப்பட்டது. மிக குறைந்த வயதில் இந்த நெசையா பொதுச்சங்க கூட்டத்தில் இவர் பங்கெடுத்திருக்கிறார் என்று. இவருடைய பணி வாழ்விலே வாக்கு மனிதரானார் என்ற ஒரு புத்தகத்தின் வழியாக, இவர் எழுதிய புத்தகத்தின் வழியாக அவரை சுற்றி இருந்த இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லோரும் அவரை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள். தன்னுடைய பணி வாழ்விலே அவர் சந்தித்த பல போராட்டங்களுக்கு மத்தியிலே அவர் கடுமையாக மக்களை வழிநடத்துகிறார் என்று திருத்தந்தைக்கு செய்தி சென்றவுடனே அவரை அழைத்து விசாரணைக்கு மத்தியிலே அவர் குற்றமற்றவர் என்று அவரை விடுதலை செய்து மீண்டும் மக்களுடைய பணி வாழ்வுக்காக அவர் அனுப்பி வைத்தது. இப்படி அனுப்பி வைக்கின்ற பொழுது பல தப்பறையினுடைய போராட்டங்களுக்கு மத்தியிலே எத்தனையோ ஆயர்கள் கொல்லப்பட்டார்கள். ஒரு சில உயிருக்கு பயந்து தங்களை ஒதுங்கி வாழ ஆரம்பித்தார்கள். அப்படி ஒதுங்கி சென்றவர் தான் இவரும். நைல் நதியில் இருக்கின்ற ஒரு ஆசிரமத்திலே அவர் தங்கியிருக்கிறார், காப்பகத்தில். அங்கே அவர் தங்கியிருக்கின்ற பொழுது இந்த தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக அவர் எழுத்துக்கள் எழுதியதும், வனத்து சின்னப்பருடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதியதும், வரலாற்று மிக்க அற்புதமான செய்திகளை திருச்சபையின் வளர்ச்சிக்காக எழுதி கொடுத்தவரும் இவரை என்று இந்த அன்னையாம் திரு அவை இவரை பெருமையாக சொல்லுகிறது. அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் அன்னையாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாபெரும் புனிதரை நம் கண்முன்னே நிறுத்தி அவர்களுடைய பணி வாழ்விலே நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்ற பொழுது இவர்கள் அனைவருமே இயேசுவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். உங்கள் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் தந்தையோடு ஜெபித்து கொண்டிருக்கிறேன், தந்தையிடம் பரிந்து பேசுகிறேன் என்று இயேசு சொன்னார். நான் தந்தையினுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழுகின்ற பொழுது அது மகிழ்ச்சிக்குரியது என்று சொன்னார். நான் கொடுக்கின்ற கட்டளைகள் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களோடு நான் இணைந்திருப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். எனவே இன்றைய நாளிலே இந்த மாபெரும் புனிதர் இயேசுவினுடைய அன்பின் கட்டளைகளை தன்னுடைய வாழ்வாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து பயணித்தது போல நாமும் முயற்சிப்போம். இந்த பாஸ்கு காலத்தில் இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம். இறையாசிர் என்றும் உங்களோடு. கண்ணின்